மோடி வரும்போதெல்லாம் கருப்பு கொடி கருப்பு கொடின்னு விட்டாங்கல்ல, கோபேக் மோடி. ஆமாம், கோ பேக் மோடி. இது ஏர்போர்ட்டில் கூட வெள்ளை கூட பிடிச்சிருந்தாங்க. வெள்ளை கூட உங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்கும். அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், கொரோனா முதல் பாதிப்பு வரும்போதே யாரெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும். அவர் சொன்னது காணொலியில் இருக்கும் பாருங்க. அடுத்து என்ன சொன்னார், மருத்துவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் இறந்தால். 2 மருத்துவர்கள் இறந்தவர்களுக்கு எடப்பாடி ஆட்சியில் நிதி உதவி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 9 மருத்துவர்கள், ஒரு நயா பைசா திமுக ஆட்சியில் 2011 முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல. இன்னைக்கு அதே நிலைமை, அதை விட மோசமான நிலைமை திமுக ஏற்படலாம். ஏன்னா திமுக கூட்டணியை நம்பி தான் இருக்கு. வைகை ஆற்று கீழே கிடக்குதா மனுக்கள் நிறையா. அப்போ அந்த மாதிரி நடக்கிறீங்க. அதே மாதிரி நீட்டு ரத்துக்காக நான் 1 கோடி கையெழுத்து வாங்கினேன்னு உதயநிதி சொன்னார். அந்த 1 கோடி கையெழுத்து எங்கே போச்சு? வடமணிக்கு யூஸ் ஆச்சு. சில்லறை வர்த்தகத்தில் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடை சேர்க்கவே மாட்டோம்னு ஆமாம் வியாபாரிகள்லாம் சந்தோஷப்பட்ட மாதிரி சொன்னார். இன்றைக்கி வியாபாரிகள் சங்கம்லாம் என்ன செய்யுது? இந்த லூலு மாலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. என் மகனுக்கு எம்எல்ஏ கொடுத்தா போதும், எம்பி கொடுத்தா போதும்னு உட்காந்தா முடியுமா வியாபாரிகள் சங்க தலைவர்கள்? ஹபக்லாய்டு நிறுவனம் 2500 கோடி, எடிபன் நிறுவனம் 540 கோடி, ரோக்கா நிறுவனம் 400 கோடி, இதெல்லாம் முதலீடு செய்வதாக உறுதிப்படுத்தி இருக்கிறேன்றார். இதில் எந்தெந்த கம்பெனி வந்துக்குது? எதுவுமே திருப்புகழ் கமிட்டியில் கொடுத்தது அதுதான் யூனிவர்சலாக மேலேருந்து கீழே ஸ்லோப்பிங்கில் இருக்கணும். அதுலேயும் இந்த 4 அடின்றது சில இடத்துல 4 அடி இருக்கும், சில இடத்துல 6 அடி தோண்ட வேண்டியது இருக்கும், சில இடத்துல தோண்ட வேண்டியதே இருக்காது. ஏன்னா ரோடே பள்ளத்தில் இருக்கும். நீர் மேலாண்மைக்கு அந்த சிஸ்டத்தை வடிகால் வாரியத்தில் கொடுத்தாங்க. அதை இவங்க சரியாக இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. இவன் போடுற வரைக்கும் போட்டு வரான், அவன் போடுற வரைக்கும் அவன் போட்டு போகிறான். ஜாயிண்ட் யார் போடுது? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது எப்படின்னா, ஆதிக்க சக்திகளின் முன்னால் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. உண்மையிலேயே தமிழகம் ஒரு தலை நிமிர்ந்த மாநிலமாக இந்த திமுக ஆட்சியில் இருக்கா சார்? இல்லை, இதெல்லாம் ஒரு டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ் மாதிரி. தலை குனிவு, தலை நிமிது. அதாவது கல்வி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு போகும்போது அதுக்கு பிறகு 18 வருஷம் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்களே, யாருக்கு தலைகுனிவு ஏற்படுத்துனாங்க? திமுக. நீட்டு திமுக தான் கொண்டு வந்தது 2010. அப்போ யாருக்கு தலைகுனிவு ஏற்படுத்தினாங்க? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் மீத்தேனில் நெடுவாசலில் முதல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டேன்னு மொத்தத்துக்கும் கிரேட் அண்ட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு வைக்கவே சொன்னார். ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டார்னு. அப்போ யாருக்கு தலைகுனிவு ஏற்படுது? சரி, போன தடவை ஆட்சியில் எடப்பாடியார் அதிமுக இருக்கும்போது மோடி வரும்போதெல்லாம் கருப்பு கொடி கருப்பு கொடின்னு விட்டாங்கல்ல, கோபேக் மோடி. ஆமாம், கோ பேக் மோடி. இதோட வரும்போது ஏர்போர்ட்டில் கூட வெள்ளை கூட பிடிச்சிருந்தாங்க. வெள்ளை கூட உங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா? வெள்ளை கூட மழைக்கோ வெயிலுக்கோ பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா? கேமராமேனுக்கு லைட்டுக்கு வேணால் கிடைக்கும் வெள்ளை கூட, மற்றபடி கிடைக்காது. ஆனால் வெள்ளை கூட எப்படி பிடிச்சாங்க? அப்போது தமிழ்நாட்டு மக்கள் தனம் குடித்தாங்களா? சரி, நாணயம் வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்தாங்க. சோனியா காந்திக்கு இல்லாத பட்டதெல்லாம் ராகுல் காந்தி என்னுடைய சகோதரன்றாங்க. இல்லை மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் மூத்த தலைவர், அவங்களுக்கெல்லாம் இல்லாத பட்டதா ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்து கலைஞர் கருணாநிதியோட நாணயத்தை வெளியிடணும்னு. அப்போது தலைகுனிவு தமிழ்நாட்டு மக்கள். இதெல்லாம் சும்மா டிப்ளமேட்டிக்காக சொல்லுது. மக்களை உணர்வுபூர்வமாக ஏதாவது கிளறி விடணும்னு. நீங்கள் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யலை. தமிழ்நாட்டு மக்கள் தலை குனியக்கூடாது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பாங்க. இப்போ அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, பழைய பென்ஷனை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் தலை குனிய மாட்டோம். ஆசிரியர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னீங்க, இடைநிலை ஆசிரியர்களுக்கு கொடுக்கல, அதை இப்போ கொடுத்துருங்க, நாங்கள் தலை குனிய மாட்டோம். பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களுக்கு நிரந்தர பணி கொடுக்குறேன்னு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் தலை குனிய மாட்டோம். 2013 டெட் எழுதின ஆசிரியர்கள் பெண்டிங்கில் இருந்துச்சு. எடப்பாடியார் காலத்தில் அப்பாயின்மெண்ட் போடலான்னு நினைக்கும் போது கொரோனா வந்ததால் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, உங்களை வேலையை நிரந்தரம் பண்ணிவிடுவோன்னு. ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் பண்ணல. இப்போ அவங்களுக்கு பண்ணிவிடுங்க, தலை குனிய மாட்டாங்க மக்கள். அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க 33வது வாக்குறுதியாக, அதை பண்ணிவிடுங்க, அவங்க தலை குனிய மாட்டாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், உங்கள் கல்வி கடன் மொத்தத்தையும் நாங்கள் வந்தால் தள்ளுபடி பண்ணிவிடுவோம், நீங்கள் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுங்கள், அவங்க தலை குனிய மாட்டாங்க. மீனவர்களை பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பேன்னு சொன்னீங்க, அதை சேர்த்துருங்க, அவங்க தலை குனிய மாட்டாங்க. அதே மாதிரி தலித் கிறிஸ்தவர்கள் ஆதி திராவிடர் பட்டியலில் இப்போ சேர்க்கறதுக்கு நான் போராடுவேன், நீங்கள் அதுக்கு போராடுங்க, அது மக்கள் தலை குனிய மாட்டாங்க.
அதுமாதிரி மருத்துவ படிப்பு நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், ரகசியம் எங்கள் பாக்கெட்டில் தான் இருக்குது, எடுத்து விட்டால் இப்போ முதலமைச்சர் எடப்பாடி காப்பி அடிச்சிருவாருன்னு தேர்தல் பிரச்சாரம் சொன்னீங்க, அது நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க, மக்கள் தலை குனிய மாட்டாங்க. கள்ளச்சாராய மரணங்கள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, அதை தடுக்கிறதுக்கு செய்யுங்க, இல்லைன்னா டாஸ்மாக் ஊழலை தடுங்க, கனிம வள கொள்ளையை தடுங்க. இதெல்லாம் தடுத்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தலை குனிய மாட்டாங்க. இதெல்லாம் மீறி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. கொரோனா காலத்தில் அரசு மருத்துவர்களுக்கு வந்துட்டு சலுகை கொடுக்கப்படும், அவங்க பணி செய்ய இறந்தால் அவங்களுக்கு பணி கொடுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு டாக்டர் இறந்தார், அவரோட மனைவிக்கு இது வரைக்கும் பணி கொடுக்கவே இல்லை. அது எவ்வளோ பெரிய கேவலம். ஒன்றும் வேண்டாம், 11 மருத்துவர்கள் அதாவது இது வரைக்கும் இறந்துருக்குது. எடப்பாடியார் ஆட்சியில் முதல் கொரோனா அப்போ உலகத்துக்கே கொரோனானா என்னன்னு தெரியாது. அது ஏதோ பேய் பூதம் வந்து எமன் மாதிரி வந்து உடனே தூக்கிட்டு போயிடும், உயிரை பறிச்சுன்னு போயிடும். ஒரு தெருவில் ஒருத்தருக்கு அந்த கொரோனா வந்தாலும் தகரம் போட்டு அந்த தெருவே மூடிடுவாங்க, அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருந்துச்சு, அப்படி பயத்தில் இருந்தாங்க மக்கள். இன்னொன்று, எடப்பாடியார் ஆட்சியில் கொரோனாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் போது ஆஸ்பத்திரியில் கட்டமைப்பு வசதி இருக்காது, நார்மல் பெட்டுங்க தான் இருக்கும், 200 பெட்டுங்க தான், 1000 பேர் வருவான், எங்கே பெட்டு கொடுக்குறது? அப்புறம் டாக்டர்கள், மருத்துவர்கள், எக்யூப்மெண்ட்ஸு எதுவுமே இருக்காது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் எவ்வளோ அவசர கதியில் அவர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மருத்துவர்களை பெருக்கி, செவிலியர்களை பெருக்கி, மருத்துவ பணியாளர்களை பெருக்கி, அவங்களுக்கெல்லாம் அந்த ஆப்ரன் முதற்கொண்டு போட வச்சு எவ்வளவு அந்த நேரத்தில் சாதிச்சார். அம்மா உணவகத்தில் 3 வேளையும் மக்களுக்கு இலவச உணவு கொடுத்தாரு. அரசு ஊழியர்களுக்கு 3 லட்சம் கோடி பட்ஜெட்டு, ஒரு நயா பைசா வருமானம் கிடையாது ஒரு வருஷமும். ஆனால் அரசு ஊழியர்களுக்கு கரெக்டாக 31ஆம் தேதி சம்பளம் போய் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும். செய்தாரா இல்லையா? அதே பொங்கல் நேரத்தில் 2500 ரூபா பொங்கல் பரிசு கொடுத்தாரு. 2 முறை 1000 ரூபான்னு கொரோனாக்காக நிதி உதவி பண்ணார். இவ்வளவும் செய்தாரா இல்லையா அந்த நேரத்தில்? அப்போ கொரோனா காலத்தில் அந்த ஆசிரியர்கள், அந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும். அன்றைக்கி என்ன சொன்னார்னா ஸ்டாலின் அவர்கள், கொரோனா முதல் பாதிப்பு வரும்போதே என்ன பேசணும்னு தெரியாமல் யாரெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும். யார்? பொதுமக்களுக்கே. அவர் சொன்னது காணொலியில் இருக்கும் பாருங்கள். அடுத்து என்ன சொன்னார்? மருத்துவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் இறந்தால் அப்படின்னு சொன்னாரா? 2 மருத்துவர்கள் இறந்தவர்களுக்கு எடப்பாடி ஆட்சியில் நிதி உதவி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 9 மருத்துவர்கள், ஒரு நயா பைசா திமுக ஆட்சியில் அந்த மருத்துவர்களுக்கு கொடுக்கல. இவர் சொன்ன கோரிக்கை. அதே மாதிரி தான் இப்போ வேலூரில் ஒரு மருத்துவர், அவருடைய ஒய்ஃபு, அவர் வந்து இறந்துட்டார், சின்ன வயசு தான், அவர் ஒய்ஃபு வறுமையில் வாடுறாங்க. அரசு வேலை வாய்ப்பு அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அது செய்யவே இல்லை. சட்டமன்றத்திலையும் விவேகானந்தன் மனைவி, விவேகானந்தன் அவர் பேர், அந்த டாக்டர், அவருடைய மனைவிக்கு பொறியியல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அவங்க எந்த வேலைனா கொடுங்கன்றாங்க. என்னுடைய தகுதிக்கேற்ற படிப்புக்கேற்ற வேலை கூட வேண்டாம், ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, நான் அப்புறம் ப்ரமோஷனில் நான் பார்த்துக்குவேன்றாங்க. அதை கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து ப்ரெஸ்டேஜ் இஷ்யூவை பார்க்குது. அப்போ இவங்க மக்களுக்கு என்ன சேவை? அப்போ தலை குனியக்கூடாது. இந்த ஆதிக்க சக்தி இந்த வார்த்தையை சொல்லியே, பிஜேபி இந்த வார்த்தையை பூச்சாண்டி காட்டியே தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு தலை குனிய வைப்பீங்க நீங்கள்? அப்போ தமிழ்நாட்டு மக்களை எந்த நிலைமையில் வச்சுருக்கீங்க? 13ஆவது நாள் அவங்கள அடித்து விரட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு போராடுறதுக்கு இடம் கொடுக்கலல்ல. அப்போ எவ்வளோ கொடுமை தூய்மை பணியாளர்களுக்கு. அவங்க ஒரு பக்கம் போராடினா இன்னொரு பக்கம் என்ன செய்கிறீங்க? அவங்களோட இரவோட இறப்பாக அவங்கள அடித்து விரட்டுறீங்க. கேட்டால் நீதிமன்றம் தீர்ப்பு. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது யார்? உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க. அது சொன்னாங்களா? அங்கே சொல்லலை. நான் வந்து ஒரு சமூக பணியாளர், சமூக ஆர்வலர். என்னால் அந்த ரோட்டில் இது அந்த அவ்வளோ பிராட்வே மாதிரி அகலமாக இருக்கும் சென்ட்ரல் பக்கத்தில், அந்த ரோட்டில் நடந்து போக முடியலையா அவங்களுக்கு. அதனால் தீர்ப்பு கொடுக்கணுன்னு அந்த தீர்ப்பை வாங்கி இரவோட இரவா 11 மணிக்கு மேலே இவங்களை அடித்து விரட்டும் போது நம்ம ஐயா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூலி படம் பார்த்துட்டு இருக்காங்க, ரஜினி படம். அது ஒரு பக்கம். சரி, இது நடந்துச்சு. அடுத்து என்ன செய்கிறாங்க? இன்னொரு பக்கம் இருக்கிற சாலை பணியாளர்களை, தூய்மை பணியாளர்கள் கொண்டு வந்து, அதாவது அன்றைக்கி அறிவிக்கிறார், நான் காலையில் சாப்பாடு போடுறேன், இது இட்லி கொடுக்குறேன், நன்றி தெரிவிக்க. ஆமாம், அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு பதாகெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம அமைச்சர் தலைமையில், பிரியா மேயர் தலைமையில் வராங்க. 100 வருஷம் வாழணும், எங்களுக்கு எவ்வளோ செய்துட்டார். என்ன செய்தார்? 3 இட்லி கொடுக்குறேன்னாரு. அது ஜெயலலிதா அம்மா 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி போடுறாங்க அம்மா உணவகத்தில். அவங்க காலையில் 3 ரூபாய்க்கு அவர் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அவங்களால. அவங்களே வந்து ரொம்ப பாமர மக்களை, பெண்கள் 3 இட்லி அதிகமாக சாப்பிட்டா உண்டு. 3 ரூபாய்க்காக அவங்கள எதிர்பார்த்து நின்றாங்க. அப்போது ஒரு பக்கம் அவங்கள கூட்டு வந்து பாராட்டு தெரிவிக்கிறதுக்கு ஒரு வைக்கிறீங்களே, அது என்ன மனப்பான்மை? அது
என்ன சொல்லணும்? அமைச்சரே சொன்னாலும் அந்த மக்கள் சொன்னாங்கன்னு சொன்னாலும் ஏன் இப்போ தான் ஒரு செக்டார் ஆஃப் தூய்மை பணியாளர்களை அடித்து விரட்டி காயப்படுத்தியிருக்கிறோம். நம்ம தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தோம், 153வது வாக்குறுதியாக கொடுத்தோம், அவங்களுக்கு பணி நிரந்தரம்னு கொடுத்தோம், இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்ற அவங்கள அடிச்சிருக்கிறோம். அந்த காயம் ரணம் ஆடுற வரைக்குமாவது நீங்கள் வந்து இந்த பாராட்டு கிராட்டெலாம் வேணாம் சொல்லணுமா இல்லையா ஒரு தலைவர்? பின்ன அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வைத்தறிச்சல் இருக்கும்? அப்போ இந்த மாதிரி நடந்தால் தலைகுனிவும் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டு தான் இருக்குது. 2011 முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியல. இன்றைக்கி அதே நிலைமை, அதை விட மோசமான நிலைமை திமுகவுக்கு ஏற்படலாம். ஏன்னா திமுக கூட்டணியை நம்பி தான் இருக்குது. வெறும் கூட்டணியை நம்பி உட்காந்துக்கிறாங்க. ஆட்சி, அதிகாரம், பொருளாதார பலம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம எப்படியும் மறுபடியும் வந்துடலாம் அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டணி வச்சுருந்தாலும் சரி, அது 2016 பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்னென்னா 234 தொகுதியிலையும் ரெட்டைலையில் அதிமுக நின்று நீங்கள் பெரிய கூட்டணி எதிர இருந்தாலும் அதை தோற்கடித்த திறமை அதிமுக இருக்குது. அதை தோற்கடிக்கிற வல்லமையும் அறிவுத்திறனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. சும்மா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களில் ஏமாற்றி திருப்பியும் அதே அப்போ சொன்ன மாதிரி இப்போ சொல்லுங்கள். ஸ்டாலின் தான் வராரு, விடியலை தான் தந்தாருன்னு சொல்லுங்கள். எப்படி சொல்ல முடியும்? 50 லட்சம் மனுக்களை வாங்கினீங்களே, எடுத்துன்னு போய் எங்கே இருக்குது? அதில் திருப்புவனம் ஆற்றுல நீங்கள் நம்ம சிவகங்கையில் வைகை ஆற்று கீழே கிடக்குதா மனுக்கள் நிறையா? பின்ன அப்போ அந்த மாதிரி நடக்கிறீங்க. அதே மாதிரி நீட்டு ரத்துக்காக நான் 1 கோடி கையெழுத்து வாங்கினேன்னு உதயநிதி சொன்னார். அந்த 1 கோடி கையெழுத்து எங்கே போச்சு? எங்கே மாயமாக மறந்துச்சு? வடமடிக்க யூஸ் ஆச்சு. வடமடிக்க யூஸ் ஆச்சு. மீதி மனுக்கள் எங்கே? அது யாருக்கிட்ட கொடுத்தீங்க? ஏன் மனுக்கள் வாங்கணும்? இப்போ கடந்த காலங்களில் கூட மது ஒழிப்புக்காக மனுக்கள் வாங்கப்பட்டது. 1 கோடி கையெழுத்து அப்படின்னு வாங்கி அது ஒரு சிம்பாலிக்காக கொண்டு போய் ஏதோ ஒரு தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. ஒன்று கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க, இல்லை ஜனாதிபதிகிட்ட கொடுப்பாங்க, இல்லை முதலமைச்சர்கிட்ட, இல்லைன்னா நம்ம பிரதமர்கிட்ட, அப்படியும் இல்லைன்னா நம்ம சட்ட அமைச்சர் அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நீதிபதியாகிட்ட கொடுப்பாங்க, தலைமைச் செயலர்கிட்ட கொடுக்கணும். அப்படி தான் இந்த மனுக்கள் எங்கே மாயமாக போச்சு இப்போ சொல்லுங்கள். அப்போ மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் ஏமாத்துறீங்க? ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஒரு விளம்பரத்துக்காக பயன்படுத்தி அது 2 நாள் ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தி அதோடு அதை மூடிடுறீங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் தலைகுனிவு ஏற்படாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதில் ஒரு வார்த்தை ஆதிக்க சக்தி அப்படி ஒரு வார்த்தை சேர்த்துடுறீங்க. ஆதிக்க சக்தினா யார் ஆதிக்க சக்தி? அப்போது வடக்கில் இருக்கிறவங்களாம் ஆதிக்க சக்தினா, ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆதிக்க சக்தி நீங்கள், ஒரு காலத்தில் இந்திரா காந்தி ஆதிக்க சக்தி நீங்கள், ஒரு காலத்தில் போபர்ஸ் ஊழலில் ராஜீவ் காந்தி ஆதிக்க சக்தி நீங்கள். இப்போ ஆதிக்க சக்தி எங்கள் மாறிடுச்சா இப்போது? அதனால் உங்களுக்கு ஆதிக்க சக்திகள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினே வரும். அது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. கண்டிப்பாக சார். முதல்வர் வந்து சமீபத்தில் அந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் இந்த முதலீடு இருப்பதற்காக அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 932 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தம் மூலமாக வந்திருக்கு. அதில் வந்து 37 லட்சம் பேருக்கு தமிழகத்தில் வேலை கிடைச்சிருக்கு. 77% வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது குறித்த ஒரு எந்த ஒரு வெள்ளை அறிக்கையுமே எதிர்கட்சி தலைவர் கேட்டாலும் கூட தரமாட்டேன்றாங்க. இது போன்ற அறிவிப்புகள் எப்படி சார் பார்க்குறாங்க? இல்லை, இந்த அறிவிப்பு எப்படின்னா ஒரு மோசடியான அறிவிப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். என்னென்னா செயல்பாட்டுக்கு வரும். எந்த ஆட்சி இருந்தாலும் செயல்பாட்டுக்கு சில ஒப்பந்தங்கள் வந்து வரும். புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது MOU போடுறது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது. நீங்கள் எங்கேயோ ஒரு வாடகைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு வீடை வாங்குறீங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுப்பீங்களே டோக்கன் அட்வான்ஸு, அவ்வளோதான். நீங்கள் அதனால் வாங்குறீங்களான்னு தெரியாது, வாடகைக்கு போகிறீங்களான்னு தெரியாது. இதுதான் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த காலத்தில் வந்து எப்படின்னா ரொம்ப நியாயமான முறையில் போடப்பட்டது. எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தெரிஞ்சு, ஏனென்றால் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் இல்லைன்னா அந்த நிறுவனத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஸ்கில்டு ஆஃபீஸர்ஸ் அவங்க வருவாங்க. அவங்க வந்து நம்ம மாநிலத்தில் வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் கொடுக்குறீங்க, நிலவளம் என்னங்க, நீர்வளம் என்னங்க, சமவெளி பகுதியா, மேட்டூர் பகுதியா, இதை பார்ப்பாங்க. அப்புறம் அங்கே வந்து மின்சாரம் தடையில்லா மின்சாரம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அப்புறம் போக்குவரத்து அங்கே சீராக இருக்குமா, தரை வழியோ கடல் வழியோ விமான வழியோ போக்குவரத்து சீராக இருக்குமா. அப்புறம் நாங்கள் போடுற ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுற தொழில், அந்த தொழில் வந்து இங்கே இருக்கிற லோக்கலில் செய்கிறவங்களுக்கு போட்டியான தொழிலாக இருக்கக்கூடாது, இதையும் பார்ப்பாங்க. ஏன்னா லோக்கலில் நம்ம ஆளுங்க அந்த உற்பத்தியை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி எடுத்திங்கன்னா ஜவுளி தொழில், பட்டாசு தொழில், இன்றைக்கி தீப்பெட்டி தொழில், இதுக்கு போட்டியாக ஒரு கம்பெனி கொண்டு வந்து வச்சிட முடியுமா? அதுதான். அதனால் அந்த வேலை வாய்ப்பையும் பார்ப்பாங்க. அப்போது நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு அரிதானது. அப்புறம் நம்மளுக்கு டெக்னாலஜி தெரியாத விஷயங்கள், அந்த விஷயங்களை கொண்டு வரதுக்கு அதை பார்ப்பாங்க. அந்த அதிகாரிகள் சந்தை மதிப்பு என்னன்னு பார்ப்பாங்க. இதை சந்தைப்படுத்த முடியுமா?
இது வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா, அதை பார்ப்பாங்க. எப்படி ஏற்றுமதி எந்த அளவுக்கு இருக்குது இங்கேருந்து, அதை பார்ப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் வந்து அதே மாதிரி நம்ம லேபர்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் இதையும் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து தான் அவங்க முதலீடுக்கு வருவாங்க. இதுக்கு அவங்க ஓகே சொன்ன பிறகு ஒரு புரிந்துணர்வு போட்டுருக்கு. இதுதான் இப்போ என்ன ஆச்சுன்னா, எது எடுத்தாலும் ஒரு புரிந்துணர்வுன்னு சொல்லிட்டு இப்போ திமுக ஆட்சியிலன்னா அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் வந்து இப்போ வெளிநாடு போகிறது 2 விஷயம். அந்நிய முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே தமிழ்நாட்டை நம்ம நடத்துவோம், இல்லைன்னா இந்திய அளவில் நடத்துவோம், அங்கே நம்ம கண்காட்சி வைப்போம் நம்ம மாநிலம் சார்பாக, இப்படியும் இருக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று வெளிநாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த 10 லட்சம் கோடி இவர் சொன்னார்ல, 10 லட்சம் கோடியில் வெளிநாட்டிலேருந்து இவர் கொண்டு வர முதலீடு எவ்வளோ? புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் வந்ததே வேற விட்டுருங்க, வெறும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சும்மா ஒரு கையெழுத்து போட்டது 77% நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 10 லட்சம் கோடியில் 18,000 கோடி தான் இவர் வெளிநாட்டு போய் கொண்டு வருது அப்படின்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதே. வெளிநாட்டிலேருந்து வரும்னு சொல்கிறது அதிகபட்சம் 20,000 கோடி. 10 லட்சம் கோடி எங்கே இருக்குது, 20,000 கோடி எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் வெளிநாடு எப்படி சக்ஸஸ்ன்னு சொல்லுவீங்க? நீங்கள் போனது இப்போ 5ஆம் முறையாக போனீங்க. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள், அது இவர் போனது துபாய்க்கு போனார். எப்போ 2022 துபாய்க்கு போனார். 6 நாள் துபாயில் இருந்தார். நம்ம வெளியே இருக்கிற விமர்சனம் என்னது, இவர் ஓய்வு எடுக்கப்படாது, இல்லைனா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறார். அது தவறு கிடையாது. ஓய்வு எடுக்கவும் போகலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம், அதில் தவறு கிடையாது. யார் வேணாலும் போகலாம். உழைக்கும் போது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க போகலாம், அது தவறு கிடையாது. ஆனால் முதலீடுக்காகத்தான் போகிறேன்னு குடும்பத்தோடு போயிட்டு அங்கே முதலீடு ஈர்த்துட்டு வராரான்னா, அங்கே வந்து புரிந்துணர்வு எப்போ துபாயில் 6,100 கோடி, அதில் 3,100 கோடி வந்து அது வந்து உற்பத்தி கிடையாது, ப்ரொடக்ஷன் கிடையாது, இண்டஸ்ட்ரி கிடையாது, சாஃப்ட்வேர் லைன் கிடையாது, ட்ரேட், அது வியாபாரம். அவன் இங்கே கடை வைக்கிறதுக்கு கேட்குறான், கடை வச்சு நான் வியாபாரம் பண்ணுறது, அவ்வளோதான். எந்த கடை? லூலு மால்னு, அதுதான் 3,100 கோடி. அவன் வந்து லூலு மால் போட நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்க 299 தேர்தல் அறிக்கை, சில்லறை வர்த்தகத்தில் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடை சேர்க்கவே மாட்டோம்னு. ஆமாம், வியாபாரிகள்லாம் சந்தோஷப்பட்ட மாதிரி சொன்னார். இன்றைக்கி வியாபாரிகள் சங்கம்லாம் என்ன செய்யுது? இந்த லூலு மாலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. என் மகனுக்கு எம்எல்ஏ கொடுத்தா போதும், எம்பி கொடுத்தா போதும்னு உட்காந்தா முடியுமா வியாபாரிகள் சங்க தலைவர்கள்? அப்போ அதை யோசிக்கணும்ல அவங்க. இன்றைக்கி அவங்க வாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்க அப்படி. அப்போ அவங்க திமுகவுக்கு அவங்க பக்கபலமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே, வியாபாரிகளுக்கு நலனுக்காக அவங்க பாடுபடலை அப்படின்றது தான். அதே மாதிரி அடுத்தது எங்கே போகிறாரு? சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு போகிறார் 2023 மே மாதம் போகும்போது ஜப்பானில் என்னது 3 ஒப்பந்தம் 1,300 கோடி, சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம் 312 கோடி. இப்போ இது எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சா? சொல்லணுமா இல்லையா? அடுத்தது என்ன செய்கிறாரு? 2024 ஜனவரியில் போகிறார். எங்கே போகிறாரு? ஸ்பெயினுக்கு போகிறார். ஸ்பெயின்லேருந்து முதலீடு பெரிய அளவில் வருமானம் அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் சரி இந்திய அளவில் ஸ்பெயினுக்கு அவ்வளோ நம்ம போனதாக கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா ஸ்பெயினே இட் இஸ் அண்டர் டிப்ரெஷன். அவங்களுக்கே பெரிய அளவில் வேலை வாய்ப்பு இல்லை, பெரிய அளவில் நிறுவனம் இல்லை. அவங்க எங்கேருந்து வந்து வெளிநாட்டில் பெரிய அளவில் முதலீடு பண்ணுது? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் அங்கே போய் நம்ம பெருசாக அங்கே இவர் போனது வந்து என்னென்னா 3,440 கோடி அப்போ வந்தது. 12 நாள் அங்கே இருந்தார் நம்ம முதலமைச்சர். தமிழ்நாட்டிலேருந்து போய் துபாயில் 6 நாள் இருக்கிறாரு. அதற்கு பிறகு சிங்கப்பூர் ஜப்பானில் 9 நாள் இருக்கார். இப்போது ஸ்பெயினுக்கு மட்டும் போய் 12 நாள் உட்காந்து இரவு பகலாக அங்கேருந்து வெளிநாட்டு முதலீடை ஈர்க்கிறேன்னு இருந்தார். 12 நாள் இருந்தாரா? அங்கேருந்து ஹபக்லாய்டு நிறுவனம் 2,500 கோடி, எடிபன் நிறுவனம் 540 கோடி, ரோக்கா நிறுவனம் 400 கோடி, இதெல்லாம் முதலீடு செய்வதாக உறுதிப்படுத்தி இருக்கணுன்றார். இதில் எந்தெந்த கம்பெனி வந்துக்குது? எதுவுமே வரல. இப்போ எது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துக்குது, ஆக்டிவேஷனுக்கு எது வந்துக்குது அது தெரியணும்ல, அது காணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திருப்பி அமெரிக்கா பயணம் போகிறார். 4வதா அமெரிக்காவில் 17 நாள் இருக்கார். 17 நாள் இருந்து 19 ஒப்பந்தங்கள் 7,600 கோடி 25 நிறுவனத்தில் அப்படின்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாச்சு. இதில் எது தான் இம்ப்ளிமெண்ட் ஆகிக்குது, எதெல்லாம் ஆக்டிவேஷனுக்கு வந்துருக்குது? இப்போ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா? இப்போ 5ஆவது தடவை போகிறார். இதுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 3 நடத்துனாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 2021 நவம்பரில் 1 நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரியில் 2024 நடத்துனாங்க. எவ்வளோ தரமாக சொன்னாங்க? முதல் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2 லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு, 2,80,000 பேருக்கு வேலை. 2வது முதலீட்டாளர்கள் மாநாடு அதில் என்ன சொன்னாங்கன்னா 6.5 லட்சம் கோடி முதலீடு, கிட்டத்தட்ட 26 லட்சம் பேருக்கு வேலை. 26 லட்சம் பேருக்கு 2வது உலக முதலீட்டு மாநாட்டிலே வேலை இருக்குதுன்ட்டாங்க. 3வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்க.
அதில் 51,000 கோடி முதலீடு, 1,00,000 பேருக்கு வேலை. இப்போ நீங்கள் சொன்ன கணக்கில் என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தம். இப்போ 922 சொன்னார், 932. நான் 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 10,168 கோடி முதலீடு, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு வேலைன்னு தான் இவங்க சொன்னாங்க. 37 லட்சம். ஆமாம், 37 லட்சம் சொன்னாங்க. ஆனால் முதல் தடவை சொன்னது 50 லட்சம் பேருக்கு வேலை வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே 2021 ஏப்ரலில், அந்த தேர்தல் வாக்குறுதியில் 8 பேர் கொண்ட குழு, டிஆர் பாலு தலைமையில் நம்ம கனிமொழி, ஆர் ஆசா, அப்புறம் திருச்சி சிவா, டிகேஎஸ் இளங்கோவன், சுப்புலட்சுமி ஜெகதீசன், இவங்கெல்லாம் அந்த குழுவில் இருந்தாங்க. ராமசாமி ஐயா, பேராசிரியர் ராமசாமியெல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் தேர்தல் அறிக்கை, 128 பக்க தேர்தல் அறிக்கை, அதில் 505 வாக்குறுதிகள், அதில் நம்ம திருச்சி மாநாட்டில் சொன்ன 12 வாக்குறுதிகள், மொத்தம் 520 கிட்டத்தட்ட வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே. பக்கம் வாரியாக நம்பர் வாரியாக கொடுத்தீங்களே. இப்போ இந்த 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏன் நம்பர் வாரியாக கொடுக்க முடியல? நம்பர் வாரியாக கொடுங்க. இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் இந்த உற்பத்தியில் இறங்கியிருக்காங்க, இவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க, இவ்வளவு ஏக்கரில் வச்சுருக்காங்க, இவ்வளவு பேருக்கு உள்ளூர் வேலைவாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க, சந்தை மதிப்பு இவங்களுக்கு இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ண கொடுங்க. யார் வேணாம்னா 50% வரட்டுங்க. நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்பது மரபுலன்னு சொல்கிறாரு. அது எப்படி மரபு இல்லைன்னா எப்படி? வெள்ளை அறிக்கை எல்லா காலத்துலேயும் தான் கொடுக்கப்படும். இப்போது வெள்ளை அறிக்கைன்றதில் நீங்கள் நிறுவனம் வாரியாக கூறுங்க. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 2015 ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க. அதில் 1,94,000 முதலீடுன்னு சொன்னாங்க. ரைட்டா? எடப்பாடியார் காலத்தில் 2019 நடத்தினார். அதில் 3,04,000 கோடிக்கு முதலீட்டாகும். அதில் கம்பெனி வாரியாக அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. தெரியுமா? கம்பெனி வாரியாக கொடுத்து இதெல்லாம் நம்ம இந்த 10 வருஷத்தில் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தது 76%. அதை தெளிவாக எல்லாம் கம்பெனி வாரியாக கொடுத்தாரு. அது டீட்டெயிலே இருக்குது என்கிட்ட. அப்போ என்ன சொன்னார், 25% கிட்டத்தட்ட வரல. அது ஏற்றுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 25% வரல. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஒரு 60-70% வந்தாலே பெரிய விஷயம். அதுதான் முக்கியம். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் என்ன உண்மையாக வந்து அதை கொடுங்க. 50% வரட்டுங்க. 1000 கம்பெனி நீங்கள் சொல்கிறீங்க, 500 கம்பெனி சொல்லுங்கள், 500 வரட்டும். 10 லட்சம் கோடி சொல்கிறீங்க, அதில் ஒரு 5-6 லட்சம் கோடி வந்துட்டோம். அதை போடுங்க. அது பெருமை தானே நம்மளுக்கு. அப்போ அது இல்லாமல் நீங்கள் புரிந்துணர்வுலேருந்து 20%, 15% அது ஃபெயிலியர் தானே வந்துடும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, திருப்புகழ் கமிட்டி அறிக்கை கொடுத்தது தெரியுமா? மழைநீர் வடிகால் வாய்க்காக மழைநீர் கால்வாய் கட்டுறேன்னு 4,500 கோடிக்கு கடைசி வரைக்கும் என்ன சொல்லியிருந்தீங்க? 70% முடிஞ்சிச்சு, 80% முடிஞ்சிச்சு, 90%, 98% சொல்லியிருந்தீங்களா? இந்த சதவீத கணக்கே வந்து பொய்யான கணக்கு. இல்லை, அந்த மழைநீர் வடிகால் பணியை பிளானிங்கே தப்புன்னு சொல்கிறாங்க. வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மேட்லேருந்து பள்ளத்துக்கு வரணும், ஆனால் இங்கே பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு போகிற மாதிரி போட்டிருக்காங்க. திருப்புகழ் கமிட்டி கொடுத்த அறிக்கை வந்து அவங்க கொடுத்தது எப்படின்னா, அதுதான் அவங்க எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே டெண்டராக இருக்கணும். அப்போ தான் இவங்க வந்து வார்டு வாரியாக வேறு டெண்டர் மாதிரி கொடுத்துட்டாங்க, தொகுதி வாரியாக. அப்போ என்ன செய்வான் இவன், இங்கேருந்து கால்வா போட்டுன்னு போவான், மெக்கானிக்கலாக போட்டுறான். ஒரு மரம் இருக்குதா, அந்த மரத்தை இருக்க முடியாது, ரோட்டில் வளைச்சி எடுத்துன்னு போகிறான். ஒரு கட்சிக்காரங்க ஆஃபீஸ் இருக்குது, அலுவலகம், அவன் படி வரைக்கும் வெளியே எடுத்துகிட்டு வந்தாலும் அவன் படியெல்லாம் இடிக்க மாட்டாங்க, அதை திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு எல்பெண்டு போட்டு. ஒருத்தர் ட்ரைனேஜ் விட்டுருப்பார், அவர் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக இருப்பார், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை தள்ளி எடுத்துன்னு போவாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கல்ல எந்த அளவு இருக்குது. ரோடை ஆக்குப்பை பண்ணி மழைநீர் வடிகால் வாய் வந்து அழகாக அந்த குடுத்தனக்காரங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி பார்க்கிங் ஆயிடுச்சு. அதுதான் மழைநீர் வடிகால். ரோடை குறுக்கி வண்டி பார்க்கிங்காக மாற்றியாச்சு எல்லா இடத்துலையும். அதுதான் சாலையிலேயே கிரிட்டு மாதிரி போட்டு பள்ளமாக வச்சுருக்குறாங்க. அது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு மழைக்கும் அது தாங்காது. அந்த மாதிரி திருப்புகழ் கமிட்டியில் கொடுத்தது வந்து அதுதான் யூனிவர்சலாக வந்து மேலேருந்து கீழே ஸ்லோப்பிங்கில் இருக்கணும். அதுலேயும் வந்து இந்த 4 அடின்றது சில இடத்துல 4 அடி இருக்கும், சில இடத்துல 6 அடி தோண்ட வேண்டியது இருக்கும், சில இடத்துல தோண்ட வேண்டியதே இருக்காது, ஏன்னா ரோடே பள்ளத்தில் இருக்கும். அங்கேருந்து அப்படி தான் போகணும். இந்த மாதிரிலாம் நிறைய சிஸ்டம், அந்த நீர் மேலாண்மைக்கு அந்த சிஸ்டத்தை வடிகால் வாரியத்தில் கொடுத்தாங்க. அதை இவங்க சரியாக இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. இவன் போடுற வரைக்கும் போட்டு வரான், அவன் போடுற வரைக்கும் அவன் போட்டு போகிறான். ஜாயிண்ட் யார் போடுறது? இணைப்பு. இதெல்லாம் நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல். அதில் நம்ம ஸ்லிட்டு எப்படி வாடுறது, இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இது எதுவுமே வந்து பார்க்காம வெறும் மெக்கானிக்கலாக அது பண்ணால் அது ஃபெயிலியராகத்தான் இருக்கும். இப்போ அதில் வந்து சதவீதம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அதே மாதிரி தான் தேர்தல் வாக்குறுதிலையும் நீங்கள் வாக்குறுதியெல்லாம் லிஸ்ட்டு போடாத மாதிரி ஒரு புக்கு வெளியிட்டீங்க. இப்போ இவர் அன்புமணி வெளியிட்டார்ல புக்கு, நீங்கள் எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்கன்னு.
கிட்டத்தட்ட 400 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றலை. 400க்கு மேலே 468 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்லி கொடுத்தாருல. வெறும் 66 தான் முழுசாக நிறைவேற்றிருக்கீங்க. ஒரு 66 பார்ட் டைமாக நிறைவேற்றிருக்கீங்க. 300 சில்லரை வந்து 78 என்னமோ நிறைவேற்றவே இல்லை சொன்னாரா இல்லையா? அப்போ அதுக்கு நீங்கள் மறுப்பு அறிக்கைன்னு நீங்களும் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும்ல. அந்த மாதிரி எப்படி தேர்தல் வாக்குறுதி வந்து பர்சன்டேஜில் சொல்கிறீங்களோ, மழைநீர் வடிகால் பெர்சன்டேஜில் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி தான் வெளிநாட்டு அந்நிய முதலீடு எஃப்டிஐயும் பர்சன்டேஜில் சொன்னீங்கன்னா எப்படி நம்ப முடியும்? இதே மாதிரி தான் வந்து நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அது பேர் மக்களை தேடி மருத்துவம். அது பேரை மாற்றிட்டீங்க. இல்லம் தேடி மருத்துவம். இல்லம் தேடி மருத்துவம். இல்லம் தேடி மருத்துவம். இப்போ 4 வருஷமாக இல்லம் தேடி மருத்துவம் என்ன ஆச்சுன்னா இப்போது நலன் காக்கும் ஸ்டாலின் பேர் மாறிடுச்சு. அப்போ இல்லம் தேடி மருத்துவத்தை என்ன சொன்னீங்க? 2 கோடி பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். எடப்பாடி பழனிசாமி கேட்டார், ஐயா 2 கோடி பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, நல்ல விஷயம். மொபைலில் 2000 மினி கிளினிக்குகள் நிரந்தரமாக அம்மா மினி கிளினிக் இருந்துச்சு. அதை மூடிட்டு மொபைலில் மக்களை தேடி மருத்துவம் நீங்கள் கொடுத்தீங்கள. இது செய்யும்போது என்ன செய்தீங்க? 2 கோடி பேர் சொன்னீங்களே, அதில் கால்ராவில் பாதிக்கப்பட்டவன் இருப்பான், டைஃபாய்டில் பாதிக்கப்பட்டவன் இருப்பான், அவனுக்கு வந்து ஒரு விஷக்காய்ச்சல் இருந்திருக்கலாம், இல்லைனா அவனுக்கு வந்து ஒரு டிபியோ அது மாதிரி தொடர் நோய் இருந்திருக்கலாம். அவனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஃபாலோ அப் யார் பார்க்குறது? அதுக்கப்புறம் அவனுக்கு 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஜுரம் வந்துச்சுன்னா யார் பார்க்க? அப்போ என்னென்னா அவன் பேர், விலாசம், ஃபோன் நம்பர், எப்போ ட்ரீட்மெண்ட் தான். இதை வச்சுருந்தீங்களா தானே சரியாக இருக்கும். டேட்டா இருக்கணும். இந்த டேட்டா இல்லையே. அப்போ என்ன? முன்னாலே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும்பொழுதே அமெரிக்கா போயிட்டு அப்போ இதே மாதிரி தான் எடப்பாடியார் கேட்டார், ஐயா என்னென்ன டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸை கொடுங்கன்னா. அதுக்கு தொழில்துறை அமைச்சர் என்னமா சொன்னார்? விளக்கம், இதை வந்து வெளியிடக்கூடாது, வெளியிட்டால் பக்கத்து மாநிலங்களில் அந்த கம்பெனியை வந்து கவர்ந்துட்டு போயிடுவாங்க, அதனால் இது ரகசியமாக தான் வச்சுருக்கணும்னு சொன்னார். இந்த காரணத்தை சொன்னார். அதனால் இப்போ இதெல்லாம் வந்து பொருத்தமான காரணம் கிடையாது. முதலீடுகள் என்ன வந்ததுன்றதை நீங்கள் வெளிப்படைத்தன்மையோட கம்பெனி பேரோடு சொல்லுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்க. சார் இப்போ நிச்சயமாக இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணம் மக்களை காப்பு தமிழகத்தை மீட்பு பயணம் போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் கடந்து ஒரு 150 சட்டமன்ற தொகுதியில் நிறைவு செஞ்சுருக்காரு. இந்த எப்படி மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? இது வந்து 2026 தேர்தலுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது? இப்போ அதாவது எடப்பாடியார் பிரச்சாரத்தை பார்த்திங்கன்னா, எடப்பாடியார் இவ்வளோ பெரிய ஆளுமை திறமையோட, அதாவது அறிவு ஞானத்தோட ஒவ்வொரு தொகுதியை பற்றியும் ஒரு புரிந்துணர்வோடு இருப்பார்னு அவ்வளோ சீக்கிரத்தில் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 2017 வரும்போது ஒவ்வொரு கட்டமாக அவர் எப்படின்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிளை செயலாளர் பதவியில் இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அந்த பதவியை தக்க வைத்துக்கொள்ள ஆற்றல், அறிவு, திறமை அத்தனையும் ஒரு தலைவர்கிட்ட இருக்குதுன்னா அது பெரிய ஆச்சரியம். நீங்கள் அது ரொம்ப பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களே இல்லை, உலக மக்களே கூட வாரிசு இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க. எவ்வளோ திறமை இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு சாதாரண பாமன் வாரிசு அடையாளம் இல்லாமல் உச்ச பதவிக்கு வந்தால் உள்ளுக்குள்ளேயும் வைத்தறிச்சல் இருக்கும், வெளியும் வைத்தறிச்சல் இருக்கும். இதையெல்லாம் கடந்து, கட்சிகள்லாம் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் கடந்து அந்த மனிதன் ஒரு ஆளுமை திறமையோடு உச்சாணி கொம்பில் வந்து எல்லாரையும் ஒன்றா அப்படியே வச்சு அந்த இரட்டையிலேயே இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றிருக்காருல. புல்லுரிகளெல்லாம் வெளியே அனுப்பி அந்த புல்லுரிகள்லாம் என்றைக்கும் வந்து கட்சியை கரைப்படுத்திடக்கூடாதுன்றதுக்கு கட்சிக்கு ஒரு கேடயமாக இருந்து காப்பாற்றுறாருல. நீங்கள் சொல்லலாம், இல்லை அவருக்கு சுயநலம் இருக்கும். சுயநலம் இருந்தாலும் அதில் 100%, 90% பொதுநலம் தானே இருக்குது ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்கு. அப்போது அந்த சுயநலம் இருந்தால்தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். அப்போ அந்த கட்சியை காப்பாற்றுறாருல, அதை தானே நம்ம பார்க்கணும். அதே ஒரு தலைவர் பேரனாக இருந்தால் கூட சரி, கட்சி தலைவருக்கு நாங்கள் அப்படியே ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிற மனப்பான்மை தானே தமிழ்நாட்டில் இருக்குது. அதை மீறி ஒரு தலைவர் நிற்கிறார்ல, எவ்வளோ தோல்வி வந்தாலும் சரி, ஆனால் இந்த கட்சியை காப்பாற்றி வெற்றிக்கு நான் கொண்டு போவேன்னு நம்பிக்கையோடு நிற்கிறார்ல. அதனால தான் என்ன செய்தார்? தேர்தல் கமிஷனு கிளியரன்ஸு, நீதிமன்றத்தில் கிளியரன்ஸு, கட்சிக்குள்ளே கிளியரன்ஸு எல்லாரும் வச்சு அந்த கட்சியை காப்பாற்றின பிறகு உறுப்பினர் சேர்ப்பு நடத்தி கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் அமைச்சு எல்லாமே போட்டு பூத் கமிட்டி முதற்கொண்டு போட்டு அதற்கு பிறகு சரி கூட்டணி அமைக்கணும், ஒரு தேசிய கட்சியோட பிஜேபியோட கூட்டணி அமைச்சு முடிச்சுட்டு அடுத்த கட்டம் என்ன செய்கிறாரு? ஓய்வில்லாத உழைப்பு. அடுத்த கட்டம் ஜூலை 7ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார். பிரச்சாரத்துக்கு அவர் போகும்போது கூட இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புன்னு நினைக்கல யாருமே நினச்சவாங்க. எல்லாரும் இவரையும் இவ்வளோ சீக்கிரம் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு, இது என்னத்துக்கு அவசியமா, ஆளே சேராது, இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதுதான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பிரச்சாரம் பண்ணுறார். எலெக்ஷன் அப்போ அந்த 15-20 நாள் பண்ணுற மாதிரி பண்ணுவார். ஆனால் இவர் ஜூலை 7ஆம் தேதி அந்த மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம்
2 இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது கோவை மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எழுச்சியை பார்த்திங்கன்னா அந்த எழுச்சி. இன்னொரு பக்கம் அவருடைய பேச்சு, அந்த பேச்சு மொழி அந்த மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நடையில் அருமையாக பேச்சு, அதுவும் சாரம்சம் உள்ள பேச்சு. 2017 2021 வரைக்கும் உங்கள் தொகுதியில் நான் என்னென்ன பண்ணேன், ஒரு சாலை போட்டதுலேருந்து மனப்பாடமாக சொல்கிறாரு. அவ்வளோ விஷயம் சின்ன குறிப்பு தான் வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கேன், உங்களுடைய விவசாயத்துக்கு என்ன செய்திருக்கேன், நெசவாளருக்கு என்ன செய்திருக்கேன், கட்டிடத் தொழிலாளருக்கு என்ன செய்ய, ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்லி நான் அந்த 4 வருஷத்தில் கொரோனா காலத்தில் கூட உங்களுக்கு என்னென்ன செய்தேன். சரி, இந்த 4.5 வருஷத்தில் திமுக உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு செய்யலை நீங்கள் கேட்டுக்கூட. 3வது கட்டமாக என்னது, நான் ஆட்சிக்கு வந்தால் எதெல்லாம் செய்வேன் உங்களுக்கு, அவ்வளவும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சொல்கிறாரு. இதை விஷயம் இன்னொரு விஷயம், ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது நடக்குமா? இன்றைக்கி இங்கே பேசுகிறார், அடுத்தது பக்கத்து சட்டமன்ற தொகுதி ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு சட்டமன்ற தொகுதி, எல்லாமே ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே தான். எல்லா இடத்துலையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அது கூட்டி வந்த கூட்டம் இருக்க முடியுமா? ஏதோ அந்த மாவட்ட செயலாளர் சுற்றி ஓரளவு கூட்டு வர முடியும். அதை மீறி மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ இவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, ஐயா நாங்கள் ஏமாந்துட்டோம், நீங்கள் எங்களுக்கு செய்தீங்க, ஆனால் நாங்கள் ஓட்டு போடல. நீங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற குடும்ப தலைவிக்கெல்லாம் 1500 ரூபா கொடுப்பேன், நீங்கள் நான் வந்தேனா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் வந்தேனா கொடுப்பேன் நீங்கள், ஆனால் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னவரை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் சொன்னாங்க இல்லை. அப்போ என்னென்னா இவரோட பயணத்தில் பார்க்குறாங்க, உளவு பிரிவு ரிப்போர்ட் கொடுக்குது, தேசிய அளவில் ரிப்போர்ட் கொடுக்குது, மாநில அளவில். எப்போ அவருக்கு பயங்கர எழுச்சியாக இருக்கார். எந்த புது கட்சி வந்தாலும் சரி இவரை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக மேலே இருக்க அதிருப்தி ஓட்டுகள், எதிர்ப்பு ஓட்டுகள் அத்தனையும் ஒரே இடத்துல சேரணும் போது சில கட்சிகள் பிரிக்க நினைக்கலாம், சில புது கட்சிகள் கூட பிரிக்க நினைக்கலாம். ஆனால் இவருடைய எழுச்சி பயணத்தை பார்த்தா மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா இதை நம்பி மொத்த வாக்கும் ஒருமுகத்தன்மையோடு ஒரே இடத்துல சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் போடுவாங்க. ஒருத்தர் எதிர்ப்புனா ஒரே இடத்துல அந்த ஓட்டை சேர்ப்பாங்க. அவங்க வந்து மிச்சம் மீதி இருக்கிற மாதிரி பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த சேரக்கூடிய இடத்துல வந்து இவர் இருக்கார், எடப்பாடியார் இருக்கார், ரெட்டலை இருக்குது. அதுதான் ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி என்னோட மறைவுக்கு பிறகு அந்த மாதிரி சாவாங்கன்னு நினைக்கல அப்போ. ஆனால் நான் போன பிறகும் தமிழ்நாட்டில் மக்கள் சேவைக்காக இந்த அதிமுக உயிர்ப்போடு இருக்கும்னாங்க. அது இன்றைக்கி நடைமுறைக்கு வருது. காலம் கொண்டு வந்து ஒரு தலைவர் உட்கார வச்சுச்சு பாருங்கள். இவ்வளோ திறமையோடு ஒரு தலைவர் இருப்பாரா? அவருடைய அப்பா எம்எல்ஏ கிடையாது, அம்மா எம்பி கிடையாது, தாத்தா முதலமைச்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது, கட்சி தலைவரும் கிடையாது. அப்போ ஏற்பட்ட பின்னணியிலேருந்து இவ்வளோ டேலண்ட்டோடு இருப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்போ மக்கள்கிட்ட இறைவனாக கொண்டு வந்து இயற்கையாக கொண்டு வந்து ஒரு தலைவரை சேர்த்துருக்குது, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுற்றுப்பயணங்கள்லாம் பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி 100 ஆண்டுகள் நல்லா இருக்கணும், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் திமுகவினுடைய வெற்றி எங்களுக்கு எளிதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. தொடர்ந்து அவரோட இந்த பயணத்தையும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? உதயநிதி அப்படின்றவர் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்படி பார்க்கும்போது என்னென்னா, அவரோட பின்புலத்தை பார்க்காதீங்க, அதாவது அவங்க அப்பா தாத்தா அந்த இதை பார்க்காதீங்க, அவருடைய பதவியை பார்க்காதீங்க, துணை முதலமைச்சர் பார்க்காதீங்க, அவர் எம்எல்ஏன்னு பார்க்காதீங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு அவர் பேச்சை சொல்லுங்கள். எப்படி இருக்குது? ஒரு 4ஆம் கட்ட பேச்சாளர் மாதிரி இருக்கா? இப்போ இதெல்லாம் நம்ம மறந்துட்டு உதயநிதின்ற ஒரு தனிப்பட்ட மனிதர், அவரோட பேக்ரவுண்டு, அவருடைய பதவி, இது எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அவர் ஒரு பேச்சாளர். இந்த பேச்சாளர்ன்ற விதத்தில் பார்த்தா அவருடைய பேச்சு 4ஆம் கட்ட பேச்சாளர் மாதிரி இருக்குதா இல்லையா? ஏதாவது சாரம்சம் இருக்குதா? நம்ம அவரை எதிர்பார்க்குறது என்ன? ஒரு கலைஞர் கருணாநிதி பரம்பரையில் வந்தவர், ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். அடுத்தது துணை முதலமைச்சர் இல்லை, இதெல்லாம் பார்ப்போம். ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த உடனே உயர் பதவிக்கு வந்திருக்கார், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. எவ்வளவும் பார்க்கும்பொழுது அப்போ அவர்கிட்ட இருக்கிற பேச்சில் என்ன வரும்? இவரை 100 வருஷம் இருக்கணும்னு அவர் வேண்டிக்கிறார்ல, இவர் இருந்தால் தானே அவர் ஜெயிக்கணும்னு. அப்போ ஜெயலலிதா அம்மா மறையணும்னு வேண்டினாரா? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்ன பேச்சு அவர் பேச? அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது என்ன வேண்டினார்? எம்ஜிஆர் இருக்கும்போது அவங்க தாத்தா என்ன வேண்டினார்? எம்ஜிஆர் 100 வருஷம் இருக்கணும், அப்போ தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் வேணாரா? அப்போ மாற்றி வேண்டியிருப்பாரா? சொல்லுங்கள். இதுக்கு இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, 2 முறை ஜெயிச்சாச்சு ஜெயலலிதா அம்மா. அப்போ கலைஞர் என்ன வேண்டினார்? இது ஒரு வார்த்தையாக?
இது என்னன்னா, இவருக்கு வயிற்றெரிச்சலில் தெரியும் எடப்பாடியாரை எவ்வளோ முயற்சி பண்ணோம், வீழ்த்த முடியல, பதவி விட்டு தூக்க முடியல. அப்போது இவர் இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அதை பெருமையாக சொல்லிடலாம், அவ்வளோதான். எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் திராட்சை பழத்தை பறிக்க முடியல, எகிரி எகிரி பார்த்தாலும் அது பறிக்க முடியல. அப்போ என்ன சொல்லிட்டு போவாங்க, இந்த பழம் புளிக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் அவர் சொல்கிற வார்த்தை. மற்றபடி வேறு அவர் வார்த்தையில் ஒரு சாராம்சமும் இருக்காது. விஷயத்தை சொல்லலாம், எடப்பாடியார் ஆட்சியில் இதெல்லாம் செய்தாங்க, இதெல்லாம் மக்களுக்கு செய்யலை, எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் செய்தோம், அதனால் அவர் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு அவர் பதவியில் இருக்கணும், அவர் பதவியில் இருக்கணும் அப்படின்னா அதை நிர்ணயிக்கிறது இவரா? அவங்க கட்சி இல்லை அது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பொருள்படுற ஒரு வார்த்தையே கிடையாது ஒழிய, மற்றபடி அவர் பேச்சை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன். மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி தான் ஏற்படும் அவர் மேலே. கண்டிப்பாக சார். சார், சமீபத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் இந்த விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போயிருந்தார். அப்போ வந்து இந்த முந்திரி விவசாயிகள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்குறப்ப அவங்க வந்து இந்த முந்திரி நல வாரியம் கோரிக்கை வச்சாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த நல வாரியம் வைக்கணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் நேற்று வந்துட்டு இதுக்கான அறிவிப்பு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர்கள் முந்திரி நல வாரியம் அமைக்கப்படும் மாதிரி அறிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ இதில் ஒன்று நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம எடப்பாடியார் பிரச்சாரத்தில் இன்னொன்று சொன்னார் தெரியுமா, அகில இந்திய அளவில் சொல்லி விவசாயிகளுக்கு கடன் வாங்குறதுக்கு சிபில் ஸ்கோர் பார்க்கணும் பேங்க்கில், அந்த சிபில் ஸ்கோரை பார்த்தா தான் முடியும்னு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாச்சு. ரைட்டா? இவர் என்ன சொன்னார், அது எப்படி சிபில் ஸ்கோர் விவசாயிகளை பார்க்க முடியும்? விவசாயி கஷ்டப்பட்டுருக்கான், அவன் ஆகாயத்தை பார்த்து என்னைக்கு வந்து மழை வருமோ அன்றைக்கி தான் அவன் விவசாயம். அதே மழை ஓவராக வந்துச்சுன்னா அவனுக்கு வெள்ளம், அவன் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படும். பல நேரம் அவன் கடன் தள்ளுபடி ஆகும், சில நேரம் கட்டி இருக்கிற மீதி கடன் தள்ளுபடி ஆகும், சில நேரம் கட்டவே முடியாது, மொத்த கடனும் தள்ளுபடி ஆகும். அந்த மாதிரி தள்ளுபடி அவங்களுக்கு நம்ம கொடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு பக்கம் இலவச மின்சாரம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை அவனுக்கு போய் கடன் வாங்குறதுக்கு சிபில் ஸ்கோர்னால் அவனுக்கு எப்படி சிபில் ரேட்டிங் இருக்கும்? இருக்க வாய்ப்பில்லை. இதை சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க சர்க்குலர் அனுப்பிட்டாங்க, விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் வேண்டாம். முதல் விஷயமா எடப்பாடியார் சொல்லி இவர் கேட்டாரா முதலமைச்சர்? ரெண்டாவது விஷயம், கிராமப்புறத்தில் அம்மா அப்பா வயதான பெற்றோர் பிள்ளைங்க நகரத்துக்கு வந்திருப்பாங்க, கல்யாணம் கட்டிருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நிலத்தை விட்டு போக மனசு வராது. அந்த நிலத்துக்குள்ளேயே ஒரு வீட்டை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. சரியா? அந்த வீடை கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும், அந்த வீடை கட்டுறதுக்கு நீங்கள் வந்து பிளான் வாங்கணும். இதெல்லாம் ஒரு ஜியோ போட்டாங்க. இதற்கே எதிர்ப்பு தெரிவித்தார் எடப்பாடி. இதே மாதிரி தான் பிரச்சாரத்தில் வயதான தம்பதி கட்டினா அந்த வீடை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யுது அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு பிறகு சொன்னார், இல்லை அங்கே அனுமதி வாங்க வேணாம். எடப்பாடியார் சொன்னதை கேட்டாரா? மூன்றாவது விஷயம் சொல்கிறேன், கிராமப்புறத்தில் பட்டி தொட்டியெல்லாம் பெட்டி கடை வைக்கணும்னா அதுக்கு தொழில் வரி, தொழில் லைசன்ஸ் வாங்கணும். டீ கடை, சலூன் கடை அவனுக்கு வருதே ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா வரும். அதில் அவன் பர்மிஷன் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும். அப்படின்னா என்ன இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு பிரச்சாரத்தில் சொன்னார். அதை வாபஸ் வாங்கினாங்க. இப்போது நாலாவதாக பார்த்தீங்கன்னா கடலூரில் இன்றைக்கி போன வாரம் தான் பிரச்சாரம் பண்ணார். கடலூரில் பண்ணும்போது அவங்களா வந்து கேட்டாங்க, இவர் முன்னாடியெல்லாம் பிளான்லாம் கிடையாது. அவங்க வந்து முந்திரி விவசாயிகள் வந்து சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு வந்து சாகுபடி செய்கிறதுல வந்து நிறைய சிக்கல் இருக்குது, ஏன்னா சென்டிமெண்ட் பயிர், இது சென்சிட்டிவ் பயிர், டக்குன்னு அழிஞ்சிடக்கூடிய பயிர். அப்போ எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எங்களால் சலுகைகள் பெற முடியல, உரத்தில் பெற முடியல, அப்புறம் நடுறதில் பெற முடியல, அப்புறம் அதை திருப்பி எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுல பெற முடியல, ஏற்றுமதிக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படின் போது அவர் சொன்னார், ஒன்று செய்கிறேன் நான், உங்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தோடனே, அவர் திமுக தேர்தல் அறிக்கையில் இருந்துன்னு கூட சொல்லலை, நான் ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுக்கு நல வாரியம் அமைச்சு தரேன், முந்திரிகள் விவசாயிகள் நல வாரியம் அமைச்சு தரேன்னு சொல்லிட்டார். சொன்ன பெரிய ஒரு தாமோதரன்னு போய் சொல்லியிருப்பார், ஐயா இந்த மாதிரி சொல்லிட்டாரு நம்மளுக்கு அசிங்கமாயிடும். உடனே இவர் பண்ணார். சரி நல்லது தான் பண்ணிட்டார். ஆனால் அதுதான் எடப்பாடியார் சொல்கிறாரு, சுய புத்தியோடு நான் சொன்ன எதிர்க்கட்சி தலைவராக நான் சொன்னதை சொல் புத்தியோடு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். சரி, ஏதோ ஒன்று காப்பி அடித்தாலும் நிறைவேற்றிருக்காரு, மக்களுக்கு நல்ல நடந்தால் சரி. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடியார் சொல்ல இவர் செய்துட்டு வருவார். செய்தால் நல்லது தான், நம்ம வேணான்னு சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு சூத்திரதாரியாக இருப்பவர் எடப்பாடியார். மக்கள் பிரச்சனையை அறிந்து மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக முதலமைச்சர்கிட்ட விண்ணப்பம் கொடுக்குறவர் எடப்பாடியார்ன்ற இடத்துல அவர் இருக்கார். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.